வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு ஆனர் ஆஃப் கிங்ன்ற அனிமேவோடைய 4வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். லிங்கு வில்லன் பார்வை பார்க்கவும் ஹீரோக்கு என்னவோ ஆக ஆரம்பிக்க, திடீர்னு அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் காணாம போவ, ஹீரோ நின்னுகிட்டு இருந்த தரையெல்லாம் ஆட ஆரம்பிக்கவும் ஒன்னு ஹீரோ சொல்ல, திடீர்னு அவன் என்னவோ அருவில விழுந்துகிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கவும், நீ என்ன சாவடிச்சதுக்கு அப்புறமும் எப்படி நான் உயிரோட இருக்குன்றத தானே நீ கேட்க போற. ஏன்னா நான் தான் இந்த அல்டிமேட் இல்லூஷனை உருவாக்கினவன். அதனால என்னால நான் நினைக்கிறப்ப இந்த இடத்துக்கு வந்து போக முடியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒன்னால மட்டும்தான் எப்பயும் போல நகர்ந்து போக முடியும்டா. அப்புறம் ஒன்னால என் கூட பேசக்கூட முடியும்னு லிங்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய ஹோம் டவுன் ஆன சூயூ சிட்டி எங்கடா இருக்குன்னு ஹீரோ கேட்க, சுத்தி பாரு இந்த இடத்துல எவ்வளவு அழகான ஊர் எல்லாம் இருக்கு, நீ ஏன்டா கோவப்படுற. சரி லீ, நீ இந்த அல்டிமேட் இல்லூஷனை பத்தி என்ன நினைக்கிறன்னு லிங்கு சொல்லிட்டு இருக்கேன். இதை எல்லாத்தையும் பாக்குறப்ப எனக்கு பயங்கரமா கோவம் தாண்டா வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை அடிக்க வரவும், அவன் டக்குன்னு ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சறான். சீனை கட் பண்ணா தாஜிங் பேலஸ்ல ராணி நின்னுட்டு லீபாய் வந்து அந்த அல்டிமேட் இல்லூஷன் உள்ளார டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டான். லிங்குவன் வந்து மேஜிக்கல் ட்ரெஷருங்களை யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் அவனுடைய இல்லூஷன் எல்லாம் ரியாலிட்டிக்கும் ஃபேண்டசிக்கும் நடுவில் தான் இருக்கு. என்னால் வெளியில இருந்துகிட்டு அதை அழிக்க முடியாது, ஆனால் அதை உள்ளார இருந்து அழிக்க முடியும்னு ராணி சொல்லவும், அப்படின்னா லீபாயால மட்டும்தான் இப்போ அதை அழிக்க முடியுமான்னு ஷாங்கியானு கேட்க, இல்லை என்னுடைய பவரை யூஸ் பண்ணி சுற்றி பேரியர் மாதிரி நான் வர வைக்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு அப்புறம் எல்லா இடத்துல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லி டைரேஞ்சிங் கிட்ட சொல்லு. நான் என்னுடைய பவர் யூஸ் பண்ணி யூனிவர்ஸ் ஃபார்மேஷன் மூலியமா சாங்கியானை சுத்தி சீல் பண்ணி இல்லூஷன் வராத மாதிரி நான் பாதுகாப்பேன்னு ராணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா எல்லாரும் இந்த இடத்துல இருந்து ஓடி போங்க, சீக்கிரமா வாங்க, இந்த பவர்ல மட்டும் மாட்டிக்காதீங்க. அவங்களுடைய யூனிவர்ஸ் ஃபார்மேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க போல தெரியுது. இது 1 மணி நேரம் வரைக்கும் தான் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு டைரேஞ்சிங் சொல்லிட்டு இருக்கான். லீபாய் மட்டும் இதுல ஜெயிச்சுட்டானா போதும், சாங்குல நடந்த சம்பவத்துல இதுதான் சிறந்த சம்பவம்னு ராணி சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை அவன் தோத்து போயிட்டானோ, ஒரு ராணியா நான் இந்த ஊருக்காக செத்து போறத நினைச்சு எப்பயும் கவலைப்படவே மாட்டேன். இந்த ஃபார்மேஷன் மூலியமா என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த இல்லூஷன் எல்லாத்தையும் நான் தடுக்க ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை என்னால இதை தடுக்க முடியாம போயிடுச்சுன்னா என்னுடைய மக்கள் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு பதில் நான் இந்த இடத்தையே அழிச்சிருவேன்னு ராணி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரிஞ்சதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. சீனா கட் பண்ணா நம்ம ஹீரோவும் எங்கிருந்தோ வந்து விழுந்துகிட்டு இருக்கான். நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி எல்லாம் நீ எப்பயும் பண்ணாத, இந்த இடத்துல டைமும் போவாது, உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வயசும் ஆகாது, உன்னுடைய ஹோம் டவுனை கூட உன்னால மாத்திக்க முடியும். நீ என்னடானா என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இந்த இல்லூஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருப்பாங்க, அவங்க யாருக்கும் வயசாகாது, அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கடான்னு லிங்கு சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லடான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை வெட்ட வர அதுல இருந்து அவன் தப்பிச்சு போயிடறான். உனக்கு எமோஷன்னு ஒண்ணு இல்லவே இல்லையாடான்னு சொல்லிட்டு ஹீரோ குத்த வந்துகிட்டு இருக்க அப்படியே வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். என்னடா லீப்பா இந்த இல்லூஷனோடைய அழகு ரொம்ப நல்லா இருக்கான்னு லிங்கு கேட்கவும், ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடில் இருந்து பவர் அவன் சைடு அனுப்ப அந்த பவரை தடுத்து நிறுத்தி திருப்பி ஹீரோ சைடே அனுப்பி விட்டுறான். ஹீரோவும் எப்படியோ அதை தடுத்துறான். லிங்கு டக்குன்னு அங்க இருந்த வீடுங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ண ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு மேல வரவும் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பாடி அதை பிடிச்சிக்கிட்டு, லீபாய் நீ ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க, இந்த இடத்துல இருக்கிற அழகை விட வேற எந்த ஒரு இடமும் அழகா இருக்காதுரான்னு லிங்கு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே ஹீரோ ஓடி வந்துகிட்டு இருக்கவும் திடீர்னு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு கீழே விழுற மாதிரி போயிட்டு எப்படியோ ஹீரோ எப்படியோ கட்டிய பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வர சூரோடுன்னு அவன் சொல்லவும் டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு சாங்குன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க திருப்பி சூயூ சிட்டிக்கு போவ, நீ போயமல உருவாக்கின நான் உனக்காக ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கேன். இந்த இடத்துல உன்னால உன்னோடைய சோர்ஸ்மேன்ஷிப்பை ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். உண்மையிலே இந்த இடம் ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லைன்னு லிங்கு சொல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உன்னுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்கடான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை குத்த போகவும் பார்த்தா திடீர்னு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ என்ன வெறுக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் பல பேருங்களை சாவடிச்சிருக்கேன். என்ன மாதிரி நீ அதை எல்லாத்தையும் மறந்துட்டு வந்தாதான்டா உன்னுடைய வாழ்க்கையில புதுசா எதனா சாதிக்க முடியும்னு லிங்கு சொல்லிட்டு இருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அவங்க என்னுடைய அப்பா அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வரவும் டக்குன்னு 2 பேரும் ஈட்டியை வச்சு சொருவிடுறானுங்க. இப்பயும் ஒன்னால இது எல்லாத்தையும் பார்க்க முடியலன்னா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனை குத்துறதுக்கு வரவும் எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு, நீயும் இதுக்கப்புறம் இந்த இடத்தோடய ஒரு பாட்டாயிடுன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்ப ஹீரோவை சுத்தி இருந்தது எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சிக்கிட்டு இல்ல விழுற மாதிரி போய்கிட்டு இருக்க.
திருப்பி ஹீரோ அவனுடைய ஹோம் டவுன்ல நடந்துகிட்டு இருக்கிற ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து திருப்பி அவனுடைய வீட்டுக்கு போவான். அவனுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடும். சீனை கட் பண்ணா டைரஞ்சிங்கும் யூஃபேங்கும் அந்த இல்லூஷன்ல இருந்து எப்படியோ ஓடி வந்து அதுல இருந்து தப்பிச்சிடுறானுங்க. ராணி அதை பார்த்துட்டு அவங்களுடைய மொத்த பவரையும் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அந்த இல்லூஷனுங்களால அந்த பேரியரை ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த இடத்துல சாங்க எடுத்துக்கிட்டு வந்து வச்சா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனா இந்த இல்லூஷன் வேர்ல்டுல ஏற்கனவே ஸ்பேஸ் இல்ல போல தெரியுது. அதனால தேவையில்லாத எதனா ஒரு இடத்த நான் அழிச்சுதான் ஆகணும் போலன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு நம்ம ஹீரோ இருக்கிற சூயு சிட்டியே அவன் அழிக்க ஆரம்பிச்சிடறான். அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளார வரவும் லீபாய் தான் இந்த இடத்துல இல்லையே, அப்புறம் எதுக்காக அவனுக்கும் பெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோவோடைய அப்பா கேட்க அவனுடைய பெட்டு கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் அவனுடைய பெட்டை சுத்தம் படுத்திக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோவோடைய அம்மா சொல்றாங்க. நீ அவனை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானா அவனை ஏன் சாங்வான்ல இருந்து திருப்பி வர சொல்லக்கூடாதுன்னு ஹீரோவோடைய அப்பா சொல்லவும், அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோவோடைய அம்மா எதுவும் சொல்லாம நடந்து வந்துகிட்டு இருக்கேன். நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிக்க வரவும் அவங்க எல்லாம் ஒரு இல்லூஷன்ன்றத அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது. நம்மளுடைய பையன் சாங்கியான்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான் நான் கேள்விப்பட்டேன்னு ஹீரோவோடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் வேணாம், நீங்க எனக்கு திருப்பி கிடைச்சா அதுவே போதும், நான் இங்கே இருக்கேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ஹீரோ அழுதுகிட்டு இருக்க திருப்பி அந்த இடமே இல்லூஷன்ல மறைஞ்சு போயிட்டு இருக்கேன். ஹீரோ கீழே விழுறப்ப அந்த பாக்ஸ்ல இருக்கிற போயம் எல்லாத்தையும் பார்க்க ஹீரோவோடைய அம்மா சொன்னதும் அவனுக்கு ஞாபகம் வர, இது எல்லாம் நான் எழுதின போயமாச்சு, இதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த சம்பவத்தை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். திருப்பி ஹீரோ கீழே விழுற மாதிரி போய்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துல என்னவோ ஒரு லெட்டர் வரவும் அதை டக்குன்னு அவன் பிடிக்க ட்ரை பண்ண ஹீரோ அவனுடைய சின்ன வயசுல அவங்க அப்பா கூட ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு போனது எல்லாம் ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவுடைய கையில அந்த லைட் மாதிரி இருக்கிறது வந்து நிக்கவும் ஹீரோ என்னவோ ஒரு 2-3 போயம சொல்ல, லீபாய் நீ இந்த ஃபயர் ஒர்க்கை பத்தி தான் போயம் சொல்லிட்டு இருக்கியாடான்னு ஹீரோவுடைய அப்பா கேட்கவும், இல்லப்பா நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, நான் ஒன்னும் அந்த ஃபயர் ஒர்க்கை பத்தி சொல்லல, நான் நம்மளுடைய மக்களை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோவும் அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்து, ஆமா நான் ஒன்னும் அந்த போயம்ல ஊருங்களை பத்தி எழுதல, அங்க இருக்கிற மக்களுங்களை பத்தி தான் நான் எழுதுனேன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோவுடைய உடம்பு பயப்படியா மாற சுத்தி ஆளுங்க எல்லாரும் வந்து ஹீரோக்கு பவரை கொடுத்துக்கிட்டு இருக்க அவனுடைய அப்பாவும் அம்மாவும் கூட வந்து பவரை கொடுத்துக்கிட்டு இருக்க ஹீரோவுடைய பவர் எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டு இருந்து அவன் காட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சுக்கிட்டு சீனா வெளியில வந்துகிட்டு இருக்கவும் டக்குன்னு அவனை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க ஹீரோவும் அப்படியே ஒரு 2-3 லைனை சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்பி போகவும் சீனை கட் பண்ணா அப்படியே தாஜிங் பேலஸ வந்து அந்த கிளாஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க ராணியால அந்த பவரை சமாளிக்க முடியாம போயிடுது. வார்னர் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ராணி அவளுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து டக்குன்னு அந்த ஊரையே அழிச்சிடலான்ற ஒரு முடிவுல பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க ஹீரோ என்னவோ போயம் சொல்றத கேட்டுட்டு அவ பவரை நிறுத்தவும் ஹீரோ அந்த இடத்தை கிழிச்சுக்கிட்டு லிங்கு கிட்ட வேகமா வந்துகிட்டு இருக்க லீபாய் நீ அடான்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு போக ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்த எல்லாத்தையும் 2 துண்டா வெட்டிக்கிட்டு இருக்கான். முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதரா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அல்டிமேட் இல்லூஷனை உருவாக்கினேன், நீ அதை ஒண்ணு இல்லாம அழிக்கலான்னு நினைக்கிறியா, நான் ஒன்னு சும்மா விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க போகவும் ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனுடைய கையே வெட்டிடுறான். லீபாய் என்ன பயங்கரமா நீ கோவப்படுத்திட்டாடான்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஹீரோ சைடு அடிக்கவும் ஹீரோ அதை நிக்க வச்சுட்டு மனுஷங்களை இதுக்கப்புறம் ஒன்னால இந்த இல்லூஷன்ல அடைச்சு வைக்க முடியாதுறான்னு சொல்லிட்டு இருக்க அவன் கடுப்பாகி இன்னும் சிலதுங்களை ஹீரோ சைடு அனுப்பவும் ஹீரோ அது எல்லாத்துல இருந்து வேகமா தப்பிச்சு வந்து நின்னுகிட்டு இருக்க லீபாய்ன்னு சொல்லிட்டு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி குத்த வரவும் ஹீரோவுடைய கண்ணுக்கு திருப்பி அவனுடைய அப்பா அம்மா வந்து போய்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், இந்த உலகத்துல எமோஷன்ன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகமே ஒண்ணுமே இல்லடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு வந்து அவனை அடிக்கவும் ஸ்வார்ட் ஆஃப் கிரேட் ரிவர்ன்ற இடத்துக்கு போகவும் கடைசியில நீ இதை செஞ்சுட்ட இல்லைன்னு லிங்கு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி லிங்குவோடைய கதையை முடிக்கவும் அந்த ஊரு திருப்பி பயப்படியே மாற ஆரம்பிச்சிருது. டைரஞ்சிங்கும் யூஃபேங்கும் நின்னுகிட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ அந்த பட்டம் பூச்சை பார்த்துக்கிட்டே கீழே விழுற மாதிரி வந்துகிட்டு இருக்கான். ராணியும் நின்னுகிட்டு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஊரும் பயப்படியா மாறிடுச்சு. நான் உனக்காக ஒரு வைன் பிளாஸ்கை உருவாக்கி அதெல்லாம் வைனை உனக்காக ஊத்தி எடுத்துக்கிட்டு வரதா, நீ என்னடா சொல்றன்னு எவனோ ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்க, அதுவும் நல்ல ஐடியா தான், அது ரொம்ப வேல்யூபிள் ஆச்சு, நான் இப்போ ஒரு போயமை உருவாக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க அவனுடைய வைன் பிளாஸ்கா காட்டுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சீசன் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் சீசன் வந்த உடனே நான் எடுத்து ரெடி பண்ணி போட்டுறேன். அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற
ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you guys.